வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வாரம் கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. போன வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் ஏன்டா இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனீங்க. இந்த வாட்டி எடுத்துருக்கிற ரெண்டுமே தமிழ் டப்பிங் தான். இந்த வீக்கெண்டை முன்னிட்டு கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் நீங்கள் குதிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் ஏரியாவை கவர் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்ல சீரிஸ். இது ரியல் சம்பவமான பில்லா ரங்கா கேஸ். அதை பேஸ் பண்ணி அந்த டைமில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அதில் இவங்க சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த சீரிஸ். இதில் அந்த ரெண்டு பேர் இருக்கிறானுங்களே, மனுஷனுங்களாம் அவனுங்க மிருகத்தை விட மோசமானவனுங்க. அவனுங்களை காட்டும் போதெல்லாம் நமக்கு அவ்வளோ எரிச்சலாகும். அவனுங்க பண்ணக்கூடியதெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆவீங்க. அவங்களோட கதைலாம் இல்லை, அவங்க பேசுகிறத கேட்டாலே எரிச்சலாகும். ஏன்னா அந்தளவுக்கு டே என்னடா நீங்கள் மனுஷ பிறவிங்களாடா நீங்கன்ற தோன்ற அளவுக்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்க அப்படி என்ன ஒரு கிரைம் பண்ணாங்க, அதை போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸே. இப்போ இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா அது இதுன்னு ஈஸியாலாம் லாக் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைமில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் இவனுங்க ரெண்டு பேரை பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. அதை எப்படி இந்த போலீஸ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சீரீஸில். இதில் அந்த ரெண்டு பேர் அவனுங்க பேசிக்கிறத கேட்டாலே நீங்கள் சத்தியமாக டென்ஷன் ஆவீங்க. அதுலேயும் கெட்ட வார்த்தைலாம் கம்மியாக இருக்காது, தூக்கலாக இருக்கும். டேய் கொஞ்சமாச்சும் நார்மலாக பேசுங்கடா, பேசினாலே கெட்ட வார்த்தை தான் பேசுவீங்களான்ற அளவுக்கு அவனுங்களை பார்த்தாலே நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற அந்த ஏரியா கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருன்றதை சொல்லிவிட்டாங்க, போலீஸு இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கிறத காமிச்சிட்டாங்க. எப்படி இந்த ரெண்டு விஷயமும் ரீச் ஆகுதுங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸே. நான் கூட எப்பா எல்லாமே சொல்லிவிட்டீங்க, 8 எபிசோட எப்போ அவங்க கிட்ட போகிறதையோட இழுக்க போகிறீங்கன்னு தோணுச்சு. ஆனால் ஒரு கேரக்டரை பற்றி அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட பயங்கரமாக கனெக்ட் பண்ண வச்சாங்க. அது மூலிமா இந்த ஸ்டோரி சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் எல்லாரும் கூட கனெக்ட் ஆவீங்க. முக்கியமாக போலீஸ் கேரக்டர், இவர் ஒன்றும் ஸ்மார்ட்டான ஒரு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. இவரே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள். இவங்ககிட்ட போய் இந்த கேஸை கொடுத்துட்டோமேன்னு சொல்லி மேலதிகாரிகளே கொடுத்துட்றா உனக்கும் இந்த கேஸுக்கும் செட் ஆகாதாங்கிற மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர் எப்படியாச்சும் தன்னை நிரூபிச்சாகணுங்கிற இதில் இந்த கேஸில் அநியாயத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாரு. அது இல்லாமல் அவங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணுறதுன்னு அவங்க அப்பா கேரக்டர் ஒரு மாதிரி மனசில் நின்றுவார். அந்த கேரக்டர் ஒரு மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த ஹைலைட்டான சம்பவம், அந்த சம்பவத்தை சுற்றி தான் ஒட்டுமொத்த சீரிஸேன்னு சொன்னல, அந்த விஷயத்தை காமிச்சு நம்மளை இன்னுமே கனெக்ட் ஆக அது இன்னுமே எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்கலாம். அந்த விஷயத்தை பண்ணாமல் வெறும் இந்த ஏரியாவில் கொண்டு போய் ஏமா என்னதான்டா நடந்திருக்கும், அங்கே என்னதான் நடந்துச்சு, அது எப்படா காட்ட போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அது இந்த சீரிஸில் பிடிச்சது. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்கு என்ன தேவையோ, எனக்கு முக்கியமாக இந்த போலீஸ் கேரக்டர் நம்ம மிர்சாப்பூர்லேயே பார்த்ததுனால நீங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை இருக்குது. டே பேசவே மாட்டீங்களாடா நார்மலாகவேன்ற மாதிரி. அதுலேயும் மற்றவங்களை காட்டும் போது கூட நார்மலாக தான் இருப்பாங்க. இவனுங்களை காமிச்சாங்கன்னா திட்டினே கிடப்பானுங்க. அதாவது இது தமிழ் டப்பிங் பண்ணவருடைய நிலைமையை நினச்சி பார்த்தா, அதாவது வாழ்க்கையில் பேச வேண்டிய மொத்த கெட்ட வார்த்தையும் இந்த ஒரு சீரிஸில் டப்பிங்லேயே பேசி முடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு சீனுக்கு சீன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இது ஒரு ஸ்லோபன் சீரிஸ்ப்பா. அதனால் அந்த பொறுமையோடு பார்த்தா தான். ஏன்னா இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் எப்படி ரீச் பண்ண போகிறாங்கங்கிற அந்த விஷயம் தான். அதை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்துறது. அதனாலேயே சில பேருக்கு எப்பா சீக்கிரம் ரீச் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி தோணலாம். இது ஒரு ஸ்லோபன் சீரிஸ். அந்த பொறுமையோடு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கெட்டவங்க, இவங்க ரெண்டு பேர் பிடிச்சாகணும் அப்படிங்கிறது இல்லை. இவங்க ஏன் இப்படி ஆனாங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு காட்டுற விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் எரிச்சல் தான் ஆச்சு. இது ஒரு ஸ்லோபன் சீரிஸ். அந்த பொறுமையோடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒருத்தான சீரிஸ். அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+ ஃபேமிலியாக இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்களா, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த பக்கம் நீங்கள் வரவே முடியாது. அதையும் தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த சீரிஸை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரி, ரெண்டாவது படத்துக்கு போவோமா. திருடம் அப்படிங்கிற மலையாள படம். இதில் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, இதை எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கடைசி ஒரு 20 நிமிஷம் கட்டாயமே இருக்கும். கட்டாயமாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். அண்ட் இதில் கதைக்கு வருவோம். இதில் புதுசாக அந்த ஊருக்கு போலீஸாக வரா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா, என்னங்கடா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இல்லையா? ஆமாம் சார், இங்கே பெருசாக க்ரைம்லாம் ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி ஜாலியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்த நேரம் மொத்த க்ரைமும் அடுத்தடுத்து நடக்குது. டே ஏன்டா, ஏன் நான் வந்த நேரம் ஏன்டா எல்லாருமே ஆக்டிவாக இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் நடக்குதா? உன்னால் இந்த கேஸை கூட சால்வ் பண்ண முடியாதான்னு எல்லாருமே ப்ரெஷர் போடுறாங்க. அதனால் போன சீரீஸில் இருக்க மாதிரி தான் இவருக்கும் நான் நிரூபிச்சாகணுங்கிற கட்டாயம் இருக்குது. அதனால் இவர் இன்னுமே சீரியஸாக இந்த கேஸை இப்படியே ஒன்றுத்தையும் சால்வ் பண்ணுறாரு. எப்படி அநியாயத்துக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. அண்ட் இந்த ஹீரோ கேரக்டர் டிசைன் பண்ண விதம், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இப்போ தான் வந்துருக்கிறாருன்னும் போது அவர் ஒரு தியரிஸாக சொல்லுவாரா, அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ்குள்ளே இது இந்த கேரக்டராகவே அவர் யோசிக்கிறது படத்தில் வர மாதிரி டக்குன்னு இப்படி நடந்திருக்கும் டக்குன்னு ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வரதுங்கிற மாதிரி அவர் யோசிக்கிற விஷயங்கள், அது மூலிமா இந்த கேஸை பார்க்குற இதெல்லாம் காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மூலியமாகவே இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை காட்டுற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு மலையாள மூவி. அவங்களுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் அவங்களுக்கு கை வந்த கலன்ற மாதிரி வாரம் வித்தியாசமாக இறக்குவாங்க. அதே மாதிரி தான் இதில் வெறும் ஒரே கேஸு ஷாக்கிங்கான சம்பவம் அப்படின்னு இல்லாமல் ஏகப்பட்ட கேஸுகளை கொடுத்து இந்த ஹீரோவை ப்ரெஷர் பண்ணுறது. அந்த ஏரியாவில் இந்த கேஸை அண்ட் இந்த படத்தை அப்ரோச் பண்ண விதமாகவும் நல்லாயிருக்கும். அண்ட் இவருடைய தியரிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற
பண்ணுற விதமாகவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் கடைசி 20 நிமிஷம் எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்ட்டுங்கிறது அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ண வைப்பாங்க. நிச்சயம் இது வந்து ஒரு ஓடிடி ஃபேன்ஸுக்கு தமிழ் டப்பிங்கில் தானே இருக்குது, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன ஒன்று, எனக்கு இது மேக்கிங்காகவே ஒரு ஓகே லெவல் தான் இருந்துச்சு. மலையாள சினிமானா ஒரு லெவலை செட் பண்ணி வச்சிருக்குது இல்லை, அந்த லெவலுக்கு இது இல்லாமல் வெறும் ஒரு ஓகே லெவலாக தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. சரிங்க என்னங்க பண்ண போகிறீங்க, இப்படியே தான் இருக்க போகுதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஓகே லெவலாக சரி அப்படியே போகுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போதும் என்ன அடுத்தடுத்து அது பாட்டுன்னு நடக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் ஒன்று பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லையேன்ற ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. இந்த கடைசி 20 நிமிஷம் அந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணும்போது தான் இதெல்லாம் தானா, இப்படி தானான்ற மாதிரி அந்த ஒரு 20 நிமிஷம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அது வரைக்குமே ஒரு ஓகே லெவலாக தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஏரியாவையும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல வச்சுருந்தாங்கன்னா, அது இவரோட இன்வெஸ்டிகேட் பண்ணுற பேட்டர்னையே கொஞ்சம் இன்னும் பல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இப்போதைக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஓகே லெவலாக ஃபீல் ஆச்சு இல்லை, அதே ஒரு ஓகே லெவலாக ஒரு டீசென்ட் வாட்சாக தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த கடைசி ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, அதனால் மட்டுமே. மற்றபடி ஒரு ஓகே லெவலான, ஆனால் ஓடிடியில் தான் நம்ம பார்க்குறோம், அதனால் தமிழ் டப்பிங்கில் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி விடுங்க. அண்ட் இந்த படம் ப்ளஸ் வெப் சீரிஸ் இந்த ரெண்டுத்தையும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாட்டா பை.